Hey guys, this is Rahul. Welcome back to our channel. So channel ku like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏலகிரியில் இருக்கேன். ஸோ ஏலகிரியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டேரா பார்க். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டேரா பார்க்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பார்க், அதாவது மெயினாக வந்து பேர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வெளியெல்லாம் பேர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட் ஷாப்பில் போய் ஜஸ்ட் அந்த கேஜுக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேஜுக்குள்ளேயே போயிட்டு அந்த பேர்ட்ஸ் கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸு, ஆஸ்ட்ரிச்சு, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நம்ம வெளியே பார்க்க முடியாதான் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புறாவாக இருக்கும். ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி புறான்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து சிராஜி. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து உடம்பு இருக்க மட்டும் ஒரு கலராக இருக்கும், மிச்சம் எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். ஓகே, இது பேர் வந்து ஃப்ரில் பேக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தலையும் ரெக்கில் மட்டும் சுருளாக இருக்கும், மிச்சம் எல்லாமே நார்மலாக இருக்கும். இது பேர் வந்து அமெரிக்கா ஃப்ரண்டைல. இது வந்து அழகாக வளர்க்குறது. எனி டைம் வந்து பேக்கில் வந்து விரிச்சுக்கிட்டே இருக்கும். இது பேர் வந்து முஸ்கி. இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து கழுத்தை வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது பேர் வந்து புத்தாபேஸ் டம்ளரு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தலையும் மூக்கு மட்டும் சின்னஸாக இருக்கும், கண்ணு மட்டும் பெருசாக இருக்கும். இது பேர் வந்து இந்தியா ஃபென்டைல. இந்தியா ஃபென்டைல வந்து 2 கலர் இருக்கும், ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட்டு. இது தமிழ்ல வந்து மாடப்புறான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து இப்போ வரைக்கு முட்டை வச்சிருக்கல. ஆமா ஆமா, முட்டை வச்சிருக்கு. இது பிளாக், இது ஒயிட், அதோட பேபிஸ். இது இது அதோட பேபிஸ். இது அந்த பிளாக் ஓடதா? இதுவும் முட்டை வச்சிருக்காங்க. ஆமா, இதுவும் வச்சிருக்காங்க. அதோட இது பேர் வந்து கேபிட்ஸ்னா. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா தலையும் வாலும் காலும் மட்டும் ஒயிட்டா இருக்கும், மிச்சம் எல்லாமே பிளாக்கா இருக்கும். இது பேர் வந்து ஹோமர். இது வந்து ரேஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங்ல எல்லாம் ரேஸ் விடுவாங்க. சூப்பரா இருக்குல்ல. சாப்பிட்டு சின்ன குட்டியும் போடுச்சு. அதுவே சாப்பிட்டுச்சு. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா கினிபிக். அதாவது இதுவும் ஒரு பெட் அனிமல் தான். ஸோ இதுவும் வந்து நம்ம டாக் மாதிரியே ட்ரெயின் பண்ண முடியும். இதுவுமே செம்மையாக இருக்குல்ல. ஐயோ, வேற லெவலாக இருக்குது. டபுள் கலர் மிக்ஸ்டு, பிளாக் ட்ரிபிள், சாரி, பிளாக்கு, ஒயிட்டு, லைட் ப்ரௌன் ஷேடு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச். ஸோ எல்லாருக்குமே தெரியும். சரியான ஹைட்டு. இதுதான் சரியான ஆக்டிவாக இருக்குது. கேமரா பிடிங்கிட்ட போகுது. சரி, அப்படியே நெக்ஸ்ட் போவோம். எவ்வளோ பெரிய காலு, சரியான ஹைட்டு போனா. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆஸா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு தான் வளருமா, இதுக்கு மேலே வளராதான் அப்படின்னு. ஹை, சின்சியராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து இது டாங்கி இல்லை, இது டாங்கி. இது தானே பார்த்தேன்.
டாங்கி தெரியாதா? ஸோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ். ஸோ இங்கே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபின்ச்சஸ் நம்ம வெளியே பார்க்க முடியாதெல்லாம் கூட இங்கே இருக்குது. சீரியஸாக வந்து செம்மையாக இருக்காண்ணா உண்மையிலே சொல்லணும்னா. காய்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க ஃபின்ச்சஸும் இங்கே இருக்குது. இதெல்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஜாவா ஃபின்ச்சஸ் இங்கே இருக்குது. அப்படியே லைனாக உட்காந்துருக்கு. நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு லைனாக உட்காந்துருக்கு. இப்போது காமிக்க போகிறது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் குள்ள ஆடுன்னு சொல்கிறாங்க. மினியேச்சர் ஆடு. சைஸே தான் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்களா முட்டுது. இவங்க ஏமா இது ஒரு குட்டி தான். அதோ அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக விளையாடிட்டு இருக்காரு. அது ஒரு குட்டி. ஸோ காக்டைல் கடிக்குமாண்ணா இது? எதுவுமே கடிக்காதா? ஃபீட் இருக்கா? அது செக்ஷன் தானா? வச்சிட போதுரா. அதான் செம்மையாருடா சீரியஸா. ஐயோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேர்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா சன் கன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குல்ல? ஐயோ டப்புன்னு கடிச்சிட போகுது. டென்ஷன் ஆகி என்னோட ட்ரெஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கு. வேற லெவல் வாழ்றது. சீரியஸாக வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். நான் வந்தேன் இங்கே சோறு காலி என்னோடனே கிளம்பிட்டார் பற்றியா அவரு. கைஸா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேர்ட் தான் பார்த்தீங்கன்னா மக்காவோ பேர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா சன் கன்யூர். ஸோ அது பார்த்தீங்கன்னா தனி கேஜ், அதுக்கு ஒரு தனி கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கேஜ். அந்த கேஜை விட இது வந்து ஒரு பெரிய கேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபாரின் வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சீசன் வந்து செம்மையாக டைம் பண்ணலாம். இந்த கை கொடு. இது கிரே பேரட்டு. இது 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 என்னதுன்னா காலா காக்கட்டோவா? ஓ இது ஆக்சுவலாக இது வந்து இது மேல். இது ஃபீமேல் வந்து ரெட் கலரில் இருக்கும்ல. ஃபீமேல் ரெட் கலர். இது அதான் நீங்கள் வச்சுருக்கதான ஃபீமேல். அது எங்கே இருக்குது பாருங்க, அவங்க மேலே இருக்குங்க. ஓகே அது மேலே இருக்கு. அதுவா செக் பண்ணிட்டு கைஸா இப்போ என் ரைட் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர்டு வந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அம்பர்லா காக்கட்டோ. ஸோ இங்கே நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து கையில் ஃபீட் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கையில் வச்சுருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பறந்து வந்து நம்ம மேலேயே வந்து உட்காந்துக்கும். ஈஸியாக வந்து டைம் போகிறது சத்தியமாக தெரியாதுல்ல, வேறு லெவலாக இருக்குங்க. தொட்டா கடிக்கா டஸ்கி லோரிக்கு. கேப்பை கடிக்கிறதுக்கே ஒரு அங்கேருந்து வராரு போல.
ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் என் கையை நக்கிட்டு இருக்கா இது இவ்வாறேன் என் கையை போட்டு நக்கிட்டு இருக்கு ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்குது ஏய் சும்மா இரு கேப்பு சும்மா இவர் இதை பூச்சி அடிக்கிட்டு இருக்காரு இவர் கேப் வரலையா வேற லெவல் ஆமா வேற லெவல் சிறான வீட்டில் அப்படியே தலையில் உட்காந்தெல்லாம் தெரியுது ஏன் ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து நான் வீட்டில் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபண்டேராவோட பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 rupees. அதாவது 200 rupees ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் வந்து எதாவது பேர்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெட் ஷாப் போகிறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் அந்த பேர்டை வந்து ஒரு கேஜ்லேருந்து நம்ம வெளியே பார்க்க முடியும், அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த பேர்டில் கையில் வச்சுக்கிறது, ஸோ அதுங்களே வந்து நம்ம மேலே வந்து பறந்து உட்காருது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்காது. அதுவும் ஒரே இடத்துல எல்லா வகையான பேர்டும் வந்து கிடைக்கிறதுன்றது கஷ்டம். எந்த ஒரு ஈவெண்ட் நீங்கள் போனாலுமே எந்த ஒரு இதுக்கு போனாலுமே டைமிங்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டைமிங் போய்ட்டு இந்த டைமிங் தான் வரணும். ஆனால் ஃபண்டேரா பார்க் அப்படி பார்த்தீங்கன்னா டைமிங்கே கிடையாது. காலையில் 9 o'clock வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 6 or 6:30 வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கலாம். மார்னிங் 9 o'clock நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது ஈவினிங் 6 வரைக்கும் கூட இருக்கலாம். அவங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவ்வளோ நேரத்தில் போகணும், 1 hourல போகணும், 2 hours போகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம வந்து ஃபுட் கொடுப்போம் பார்த்தீங்களா, பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ண பார்த்தீங்களா, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இல்லைனா வந்து ஓவர் ஃபீட் ஆகிடும், அதாவது பேர்ட்ஸ் வந்து ஓவர் ஃபீட் ஆகிடும். அதே மாதிரி பேர்ட் லவர் இருந்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து யாருமே அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி வீடியோவோட கிளிப்பிங்ஸ் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய வந்து போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்ஃபார்மாக ஒரு டாக் வீடியோவாக தான் இருக்கும். Until then, bye bye from Rahul.